அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 9 இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயல் 9ல் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பா வகைகள், ஒலி மரபு சொற்கள், பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்தல், பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை எழுதுக, சந்திப்பிழை. ஸோ மொத்தமாக இந்த தலைப்புகளில் இருந்து 68 கொஷின், லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். 6th 7th 8th 9th ஓல்டு தமிழ் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புத்தகமும் வெளியிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது 6th ஓல்டு தமிழ், 7th ஓல்டு தமிழ், 8th ஓல்டு தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 9 இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 68 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம், லைன் பை லைன் கொஷின்ஸ். ஸோ என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். பா வகைகள், ஒலி மரபு சொற்கள், பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்தல், பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை எழுதுக, சந்தி பிழை. ஸோ இந்த தலைப்புகளில் இருந்து தான் 64 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டு புத்தகம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதாவது இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது 10th. அது முடித்தா நம்ம வந்து வீடியோ கொடுத்து முடிச்சிருவோம். புத்தகமாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து புத்தகமாக வெளியிட்டுட்டோம். புக்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் தேவை அப்படின்னா புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். 6th ஓல்டு தமிழ், 7th 8th 9th, இப்போ நம்ம வந்து 10th இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ எல்லாமே வீடியோ கொடுத்துட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். புக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். புக்கோட ப்ரைஸு ரொம்ப கம்மி தான், ஒரு 270 rupees. ஓல்டு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு இந்த ஒரே ஒரு புத்தகம் வந்து போதும். 6th 10th வரைக்கும் ஓல்டு புத்தகத்துக்கு இந்த ஒரே ஒரு புத்தகம் போதும். ப்ளஸ் இந்த ஒரே ஒரு வீடியோ போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். பா வகைகள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பா எத்தனை வகைப்படும்? பா பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அந்த 4 வகை பாக்கள் பாருங்கள். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. பா வந்து 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாவிற்குரிய ஓசை எது? செப்பலோசை. வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பலோசை. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா எது? ஆன்சர் வந்து வெண்பா. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வந்து வெண்பா. ஈற்றடி முச்சிராய், ஏனைய அடிகள் நாச்சீராய் வருவது எது அப்படின்னா வெண்பா. ஈற்றடி முச்சீராய், ஏனைய அடிகள் வந்து நாச்சீராய் வருவது வெண்பா. வெண்பாவில் வரும் சீர்கள் எவை? இயற்சீர், வெண்சீர். அதாவது இயற்சீர் வந்து மாச்சீர், விளைச்சீர் வரும். வெண்சீரில் காய்ச்சீர் வந்து வரும். வெண்பாவில் வரும் சீர்கள் எவை? இயற்சீர் வரும், வெண்சீர் வரும். வெண்பாவில் வரும் தலைகள் எவை? இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்பாவில் வரும் தலைகள் வந்து இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இப்போ இயற்சீர் வெண்டலைனா மாமுன் நிறை, விளமுன் நேர் வரும். வெண்சீர் வெண்டலை வந்து காய்முன் நேர். எந்த பாவகையில் ஈற்றடியின் ஈற்று சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும்? இது அப்படின்னா வெண்பா. வெண்பா பாவகையெல்லாம் ஈற்றடியின் ஈற்று சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு என வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா வந்து 6 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அதில் வந்து வெண்பா வந்து 6 வகைப்படும். அந்த வெண்பாவின் 6 வகைகள் வந்து பாருங்கள். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா.
வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா வந்து 6 வகைப்படும். அந்த 6 வகைகள் தான் பார்த்துக்கோங்க. குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளை கொண்டதாய் ஒரு விகாரப்பத்தானும் இரு விகாரப்பத்தானும் வருவது. குரல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளை கொண்டதாய் ஒரு விகாரப்பத்தானும் இரு விகாரப்பத்தானும் வருவது குரல் வெண்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இக்குறள் எந்த பாவகையை சார்ந்தது? ஒரு விகாரப்பத்தான் வந்த குரல் வெண்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பார்த்திங்கன்னா ஒரு விகாரப்பத்தான் வந்த குரல் வெண்பா. அடுத்து பாருங்கள், பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள பாவகை எது? இரு விகாரப்பத்தான் வந்த குரல் வெண்பா. பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. இது பார்த்திங்கன்னா இரு விகாரப்பத்தான் வந்த குரல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 4 அடிகளை கொண்டதாயும் 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்றும் முதல் 2 அடி ஒரு விகற்பமாயும் கடைசி 2 அடி ஒரு விகற்பமாயும் 4 அடிகளும் ஒரு விகற்பமாயும் வருவது என்ன அப்படின்னா நேரிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 4 அடிகளை கொண்டதாயும் 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்றும் முதல் 2 அடி ஒரு விகாரப்பமாயும் கடைசி 2 அடி ஒரு விகாரப்பமாயும் 4 அடிகளும் ஒரு விகாரப்பமாயும் வருவது நேரிசை வெண்பா. அடுத்து வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று தனி சொல் இன்றி 4 அடிகள் உடையதாய் வரும். 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று 3 விகாரப்பத்தான் வரும். 3ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று 2 விகாரப்பத்தானும் வருவது என்ன அப்படின்னா இன்னிசை வெண்பா. இதெல்லாம் அந்த குரலை வச்சாதான் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தான் கிளியராக உங்களுக்கு புரியும். வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று தனி சொல் இன்றி 4 அடிகள் உடையதாய் வரும். 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று 3 விகாரப்பத்தான் வரும். 3ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று 2 விகாரப்பத்தானம் வருவது வந்து இன்னிசை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 5 அடி முதல் 12 அடி வரை பெற்று வருவது எது அப்படின்னா பக்ருடை வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 5 அடி முதல் 12 அடி வரை பெற்று வருவது பக்ருடை வெண்பா. அடுத்து 17, வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நேரிசை வெண்பாவை போல 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று ஒரு விகாரப்பத்தானும் இரு விகாரப்பத்தானும் 3 அடிகளாய் வருவது சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று நேரிசை வெண்பாவை போல 2ஆம் அடியின் இறுதியில் தனி சொல் பெற்று ஒரு விகாரப்பத்தானும் இரு விகாரப்பத்தானும் 3 அடிகளாய் வருவது சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 3 அடி கொண்டதாய் தனி சொல் இன்றி ஒரு விகாரப்பத்தானும் பல விகாரப்பத்தானும் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 3 அடி கொண்டதாய் தனி சொல் இன்றி ஒரு விகாரப்பத்தானும் பல விகாரப்பத்தானும் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஆசிரியப்பா டேஸ் ஓசையை பெற்று வரும். அகவல் ஓசையை பெற்று வரும். ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசையை பெற்று வரும். ஈற்றடியின் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது எவ்வகை பாவின் சிறப்பு? ஆசிரியப்பாவின் சிறப்பு. ஈற்றடியின் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பாவின் சிறப்பு. 3 அடி சிற்றில்லையும் பாடும் புலவனின் மன கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வரும் பாவகை எது? ஆன்சர் வந்து ஆசிரியப்பா. 3 அடி சிற்றில்லையும் பாடும் புலவனின் மன கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வரும் பாவகை வந்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவில் பயின்று வரும் சீர்கள் எவை? இயற்சீர் வரும், பிற சீரம் வரும்,
வஞ்சியூரி சீர்கள் வராது. ஈர்சீர் அப்படின்னா மாச்சீர் விளைச்சீர் வந்து வரும். பிற சீர்களும் வரும், வஞ்சியூரி சீர்கள் வந்து வராது. ஆசிரியப்பாவில் பயின்று வரும் தலைகள் எவை? ஆசிரிய தலைகள் வரும், பிற தலைகள் கலந்து வரும். ஆசிரியப்பாவில் பயின்று வரும் தலைகள் பார்த்திங்கன்னா ஆசிரிய தலைகள் வரும், பிற தலைகள் கலந்து வரும். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அதாவது பா 4 வகைப்படும், வெண்பா 6 வகைப்படும், ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். இந்த 4 வகை பாருங்கள்: நேரிசை ஆசிரியப்பா, இணை குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். அந்த 4 வகைகள் வந்து நேரிசை ஆசிரியப்பா, இணை குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு. அகவற்பா. ஆசிரியப்பாவிற்கு அகவற்பா என்ற பெயரும் உண்டு. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஈற்றையலடி முச்சீராயும் பிற அடிகள் நாற்சீராயும் வருவது. நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஈற்றையலடி முச்சீராயும் பிற அடிகள் நாற்சீராயும் வருவது நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தோடு முதலடியும் கடைசி அடியும் நாற்சீர் அடிகளாகவும் இடையிலுள்ள அடிகள் இரு சீர் அடிகளாயும் முச்சீர் அடிகளாயும் வருவது இணை குரல் ஆசிரியப்பா. அதாவது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தோடு முதலடியும் கடைசி அடியும் நாற்சீர் அடிகளாகவும் இடையிலுள்ள அடிகள் இரு சீர் அடிகளாயும் முச்சீர் அடிகளாயும் வருவது இணை குரல் ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளும் நாற்சீர் அடிகளாய் வருவது. நிலை மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளும் நாற்சீர் அடிகளாய் வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி மாற்றி படித்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி மாற்றி படித்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள். உலகு என்னும் சொல் வெண்பாவில் ஈற்றடியின் ஈற்று சீராயின் அதன் வாய்ப்பாடு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து பிறப்பு. உலகு எனும் சொல் வெண்பாவில் ஈற்றடியின் ஈற்று சீராயின் அதன் வாய்ப்பாடு பிறப்பு ஆகும். நல்லவை இச்சொல்லை அழகிட்டால் டேஸ் என பிரியும். நேர் நிறை. அதாவது மெய்யெழுத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டோம்னா இது வந்து நேர், இது வந்து நிறை, நேர்நிறை. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றையலடி டேஸ் வரும், முச்சீராய் வரும். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றையலடி வந்து முச்சீராய் வரும். ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் டேஸ் முடிவது சிறப்பு. ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. நேரிசை வெண்பா இரண்டாம் அடியில் தனி சொல் பெற்று டேஸ் விகற்பத்தானும் டேஸ் விகற்பத்தானும் வரும். பாருங்க, முதல் 2 அடி கடைசி 2 அடி. நேரிசை வெண்பா இரண்டாம் அடியில் தனி சொல் பெற்று முதல் 2 அடி விகற்பத்தானும் கடைசி 2 அடி விகற்பத்தானும் வரும். இரண்டாம் அடியில் தனி சொல் பெற்று பல விகற்பத்தான் வருவது டேஸ் ஆகும். இன்னிசை சிந்தியல் வெண்பா இரண்டாம் அடியில் தனி சொல் பெற்று பல விகற்பத்தான் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. வெண்பாவின் ஓசை டேஸ் ஆகும். வெண்பாவின் ஓசை வந்து செப்பலோசை. வெண்பாவின் ஓசை வந்து செப்பலோசை. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் டேஸ் ஆகும். ஆசிரியப்பாவின் வேறு பெயர் வந்து அகவற்பா. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் வந்து அகவற்பா. ஆசிரியப்பாவின் ஓசை டேஸ் ஆகும், அகவலோசை. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா வந்து அகவலோசை. கலிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பா பார்த்திங்கன்னா தூங்கலோசை. மொழித்திறன் பயிற்சி. ஒளி மரபு சொற்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது.
கட்டாயம் வந்து 3-4 கொஷின் இதிலேருந்து வரும். ஆடு, ஆடு வந்து கத்தும், ஆடு வந்து கத்தும். எருது எக்காலமிடும், எருது வந்து எக்காலமிடும். குதிரை வந்து கனைக்கும், குதிரை வந்து கனைக்கும். குரங்கு வந்து அலப்பும், குரங்கு அலப்பும். அடுத்து பாருங்கள், சிங்கம் முழங்கும், சிங்கம் வந்து முழங்கும். நரி ஊளையிடும், நரி வந்து ஊளையிடும். புலி உருமும், புலி வந்து உருமும். பூனை வந்து சீரும், பூனை வந்து சீரும். ஒளிமரபு சொற்கள் அதுதான் நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக 4 நாளாக கொடுத்துருக்கோம். யானை வந்து பிளிரும், யானை வந்து பிளிரும். எலி கீச்சிடும், எலி வந்து கீச்சிடும். ஆந்தை அலறும், ஆந்தை வந்து அலறும். காகம் கரையும், காகம் வந்து கரையும். ஒளிமரபு சொற்கள் கிளி பாருங்கள் பேசும், கிளி வந்து பேசும். அது கொஞ்சம் அப்படின்னு கூட ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க. குயில் கூவும், குயில் கூவும். கூகை குளரும், கூகை வந்து குளரும். கோழி கொக்கரிக்கும், கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் கூவும், சேவல் வந்து கூவும். புறா குணுகும், புறா வந்து குணுகும். மயில் அகவும், மயில் வந்து அகவும். வண்டு முரளும், வண்டு வந்து முரளும். வினை மரபு சொற்கள். ஒளி மரபு சொற்கள் வந்து முடிச்சிட்டோம். வினை மரபு சொற்கள் பாருங்கள். அம்பு எய்தார், அம்பு வந்து எய்தார். ஆடை வந்து நெய்தார், ஆடை நெய்தார். உமி கருக்கினாள், உமி வந்து கருக்கினாள். பூ பறித்தாள், பூ பறித்தாள். அதனுடைய தொடர்ச்சி பாருங்கள். மரம் வெட்டினான், மரம் வெட்டினான். மாத்திரை விழுங்கினான், மாத்திரை விழுங்கினான். சோறு உண்டான், சோறு தின்னான்னு சொல்கிற, சோறு உண்டான். தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடித்தான். பால் பருகினான், இப்போ பால் குடித்தான்னு சொல்லக்கூடாது, பால் பருகினான். கூடை முடைந்தார், கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினான், சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான். முறுக்கு தின்றான், முறுக்கு தின்றான். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்தல். அங்கத்தினர், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், அங்கத்தினர்னா உறுப்பினர். அதிகாரி, அதிகாரினா அலுவலர், அதிகாரினா அலுவலர். அதிபர், அதிபர்னா தலைவர், அதிபர்னா தலைவர். அந்நியர்னா அயலார், அந்நியர்னா அயலார். ஸோ அடுத்து தொடர்ச்சி பாருங்கள். அபிஷேகம்னா நீராட்டு, அபிஷேகம்னா நீராட்டு. அபூர்வம்னா புதுமை, அபிஷேகம்னா நீராட்டு, அபூர்வம் அப்படின்னா புதுமை. நெக்ஸ்ட்டு அலங்காரம், அலங்காரம்னா ஒப்பனை, அலங்காரம்னா ஒப்பனை. அனுமதினா இசைவு, அனுமதினா இசைவு. அடுத்து ஆபத்து, ஆபத்துனா இடர், ஆபத்துனா இடர். ஆராதனை, ஆராதனைனா வழிபாடு, ஆராதனைனா வழிபாடு. ஆசீர்வாதம்னா வாழ்த்து, ஆசீர்வாதம் வந்து வாழ்த்து. லஞ்சம் கையூட்டு, லஞ்சம் வந்து கையூட்டு. லாபம்னா வருவாய், லாபம்னா வருவாய். உத்தரவுனா ஆணை, உத்தரவுனா ஆணை. உத்தியோகம்னா பணி, உத்தியோகம்னா பணி. உபயோகம் அப்படின்னா பயன், உபயோகம்னா பயன். அடுத்து பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்தல், அதனுடைய தொடர்ச்சி தான். கிராமம் அப்படின்னா சிற்றூர், கிராமம்னா சிற்றூர். குமாரன் அப்படின்னா மகன், குமாரன்னா மகன். சாவினா திறவுகோல், சாவினா திறவுகோல். நஷ்டம்னா இழப்பு, நஷ்டம்னா இழப்பு. அடுத்து பாருங்கள். நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி, நாஸ்டானா சிற்றுண்டி. பாக்கி அப்படின்னா நிலுவை, பாக்கினா நிலுவை. கஜானானா கருவூலம், கஜானானா கருவூலம். விஞ்ஞானம்னா அறிவியல், விஞ்ஞானம்னா அறிவியல்.
ஜனங்கள் அப்படின்னா மக்கள், ஜனங்கள்னா மக்கள். நிபுணர்னா வல்லுனர், நிபுணர்னா வல்லுனர். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. டீ ஸ்டால்னா தேநீர் கடை, டீ ஸ்டால்னா தேநீர் கடை. அடுத்து பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்தல். பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட் வந்து பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம், போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அஞ்சலகம். ஸோ பொறுத்துக்க புக் பேக் கொஷின். மயில் என்ன பண்ணும், அகவும், மயில் வந்து அகவும். கூகை வந்து குளரும், கூகை குளரும். யானை வந்து பிளிரும், யானை பிளிரும். காகம் கரையும், காகம் கரையும். ஆடு வந்து கத்தும், ஆடு வந்து கத்தும். உரிய வினை மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் என்ன அப்படின்னா எழுப்பப்பட்டது, எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. பாரதியார் செய்யுளை இயற்றினார், பாரதியார் செய்யுளை இயற்றினார். பேடன் டேஸ் அம்பு யானையை வீழ்த்தியது, வேடன் எய்த அம்பு யானையை வீழ்த்தியது. மாறன் ஓவியத்தை புனைந்தான், வரைந்தான் கிடையாது, புனைந்தான். மாறன் ஓவியத்தை புனைந்தான். அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுனால கிடையாது, செதுக்கப்பட்டது. அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுக. பாருங்கள், வேலன் சுயதொழிலில் அதிகம் லாபம் ஈட்டினான். இல்லை லாபம் அப்படின்றது பிறமொழி, அது பார்த்தாவே தெரியும். வேலன் சுயதொழிலில் அதிக வருவாய் ஈட்டினான், வேலன் சுயதொழிலில் அதிக வருவாய் ஈட்டினான். நெக்ஸ்ட்டு, அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது. அந்த விஞ்ஞானி என்பது பிறமொழி சொல். அந்த அறிவியல் அறிஞரின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது, அந்த அறிவியல் அறிஞரின் கண்டுபிடிப்பு மிகவும் புதுமையானது. அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார். அதாவது உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரதம், இதுதான் வந்து பிறமொழி. அனைவரையும் உண்ணா நோன்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார். உண்ணா நோன்பு, உண்ணா விரதம் கிடையாது, உண்ணா நோன்பு. அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிக சிறந்த நிபுணர். இப்போ நிபுணர் அப்படின்றது பிறமொழி. அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிக சிறந்த வல்லுனர். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். 66. அலங்கரித்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலி. அப்போ பாருங்கள், அலங்கரித்து அது வந்து தமிழில் ஒப்பனைத்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலி. நெக்ஸ்ட், சந்திப்பிலை நீக்கி எழுதுக. வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். பாருங்கள், வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார். பாருங்கள், அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார். அறிவு ஒளி பெற அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார். ஸோ இப்போ எங்கெங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட 10th ஸ்டாண்டர்ட் இயல் 9 வந்து முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு இயல் வந்து இருக்குது, ஸ்பீடாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.